ஹலோ டே கேரட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு பன்னி எஃபெக்ட்ஸ். நான் உங்கள் பன்னி. இன்றைக்கி வந்து நம்ம ஹோபிக்கு தான் ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க. என்னால் நோன்னு சொல்ல முடியல. ஸோ எப்படி சொல்கிறது, ஷாது அண்ணி உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படி சொல்கிறது, அப்புறம் அண்ணி நான் உங்கள்கிட்ட கைண்ட் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மறுபடியும் இந்த மாதிரி வந்து கேட்காதீங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்களோட ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்களோட நேம் வச்சு போடுறது எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப க்ளோஸுங்கிறனால தான் வந்து உங்களுக்கு போட்டேன். ஸோ மறுபடியும் கேட்காதீங்களேன் ப்ளீஸ். இதை ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. உங்களை ஹர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா சாரி அண்ணி. பட் எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து அவங்க வச்சு இமேஜின் பண்ணணுன்னு தான் ஆசை. ஸோ இப்போ நம்ம வேறு ஒரு நேம் வச்சு ஒன் ஷாட்லாம் கேட்குறோன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு நான் என்னையே எடுத்துக்கலாமே, எக்ஸாம்பிளுக்கு நானே தான். இப்போ வந்து வேறு யாரோட பேரை வச்சு ஒன் ஷாட் வந்து கேட்குறேன்னா எனக்கு வந்து அது அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் மேக்ஸிமம் அந்த இதே வந்து பார்க்க மாட்டேன். அப்படி தான் அண்ணி. இந்த மாதிரி மேபி நிறைய பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். அதில் நான் ஒரு ஆள். ஸோ எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்க நேம் வச்சு போடுறது பிடிக்கல. ஸோ அதனால் நான் பொதுவாக என்ன இனிமேல் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கேட்டுட்டீங்க, ரொம்ப நாளாக வேறு கேட்குறீங்களா? ஸோ அதான் இந்த ஒன் ஷாட்டை. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி கேட்காதீங்க நீ ப்ளீஸ். சரி, ஓகே. ஸ்டோரியோட டைட்டிலே சொல்லாமல் நான் வந்து வளவலான்னு பேசிகிட்டே இருக்கேன் பாருங்கள். ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிஜாபி கேர்ள் ஃபோர்ஸ்டு மேரி அ மாஃபியா பாஸ். ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்குல்ல. ஆமாடா, ஆல்ரெடி நம்ம சேனலில் இது வந்து ஷூகாக போட்டிருந்தேன். ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க, ஹிஜாபி கேர்ள் வச்சு மாஃபியா ஹஸ்பண்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்படி கேட்டிங்க, என்ன மாதிரி வேறு என்ன ஃபோர்ஸ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஒன்றுமே சொல்லலையா? ஸோ அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். ஓகே, நம்ம ஷூகாக போட்ட மாதிரி அப்படியே உங்களுக்கு போட்டுட்டா என்ன அப்படிங்கமா சொல்லிட்டு தான் யோசித்தேன். பட் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க, ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் வச்சு கூப்பிட்றது கேட்குறது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த ஒரே ஒரு தாட்டி மட்டும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, பேக்ரவுண்ட் ஆன்சர் கேட்டால் இக்னோர் பண்ணிடுங்க. என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, வழக்கம் போல் தான் அடிக்கடி இந்த மாதிரி வளவலன்னு பேசுவேன். அப்புறம் அதிகமாக குளறுவேன், வாய் குளறிடும், அதே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து என்னை வந்து ஆறுதல் படுத்துகிற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எப்படி சொல்கிறது, நான் நேற்று போட்ட வீடியோ வந்து கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி தான் சொல்லிட்டுருப்பேன். நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன் அப்படிங்கமா சொல்லி போட்டிருப்பேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அந்த வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஷார்ட்ஸ்லையுமே எனக்கு நிறைய இது வந்துருந்துச்சு. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆறுதலாக தான் இருந்தது. என்னை ஆறுதல் படுத்தின எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போ தான் வந்து நார்மல், பேக் டு மை நார்மல் மாதிரி நான் மாற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னை ஆறுதல் படுத்தினவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிடா. நான் வந்து மறுபடியும் பேக் டு மை நார்மல் மாதிரி மாற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பழைய பண்ணியாக மாற ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் மாறிடுவேன். அப்புறம் எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி பேசியிருந்தீங்க. அதில் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்து இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அக்கா, அப்புறம் என்னோடய லட்சுமா, 2 பேர் வந்து சாண்டி அக்கா, லட்சுமா. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க திரும்பி வருவாங்க. நம்ம காத்துட்ருக்கலாம். மேபி ஏதாச்சும் ரீசனாக இருக்கும். ஸோ நானும் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். பழைய மாதிரி நீங்களும் மாறுங்க, நானும் மாற ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.
ஸோ ஓகே, இப்போ நான் ரொம்பவே பேசிட்டேன். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? Just close your eyes and imagine yourself. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டி இன்ட்ரோ பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோ தான். நீங்கள் தான் ஒய்யன். உங்களுக்கு 20 ஆகுது. காலேஜ் முடிச்சிட்டிங்க, வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பா மாஃபியா, அம்மா இல்லை. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. பட் ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னென்னு போக போக பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு கூட பிறந்தது யாரும் இல்லை. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. நீங்கள் அந்த பழங்காலத்து முறையில் மருந்து செய்வீங்க, மெடிசன் செய்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு குட்டியாக ஒரு கிளினிக் ஒன்று, ஒரு மருத்துவமனை மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன கிளினிக் மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த கிளினிக்கில் நீங்களாக ஓனாக மருந்து செய்கிறது, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்தே உங்களோட குருட்ட கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் ஒரு 5 இயர்ஸாக நீங்களாக பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு உங்களோட மெடிசன் உதவிருக்கு மீன்ஸ் அவங்களுக்கு அவங்க எதுக்காக அந்த மருந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா அது க்யூர் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ உங்களோட இன்ட்ரோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்விஸ்ட் என்ன ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம ஹோபி பக்கம் பார்த்தா, ஹோபி ஒரு மாஃபியா. அவர் ஒரு மாஃபியா தான். அவருமே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாஃபியா, உங்கள் அப்பா மாதிரியே. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் எப்படி சொல்கிறது, அவருக்கு நம்ம 6 மெம்பர்ஸ் தான் பிரதர்ஸு. இவங்க 7 பேருக்கும் அம்மா அப்பா இல்லை. ரீசெண்டாக ஒரு ஃபைட்டில் இறந்துருப்பாங்க. அம்மாவும் சரி அப்பாவும் சரி மாஃபியாவாக தான் இறந்துருப்பாங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு மாஃபியா ஃபைட்டில் தான் அவங்க 2 பேரும் இறந்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இவங்க 7 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு பெரிய மேன்ஷனில் தான் இருக்காங்க எல்லோரும் ஒன்றா. ஸோ இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஹோபிக்கு 32 ஆகுது, ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் உங்கள் அந்த கிளினிக்னு வச்சுக்கலாம், ஓகேவா? உங்கள் கிளினிக்லேருந்து நீங்கள் மருந்தெல்லாம் தயாரிச்சுட்டு அப்படியே வரீங்க. ஒரு பாவாடை தாவணி தான் போட்டிருக்கீங்க. என்ன தான் உங்கள் அப்பா மாஃபியாவாக இருந்திருந்தாலும் உங்கள் அம்மா வில்லேஜ் சைடு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹோம்லியாக அமைதியான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட் நீங்கள், ஓகேவா? ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே பாவாடை தாவணிலாம் போட்டு அப்படியே நடந்து தான் வரீங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா அவ்வளோ காசு இருக்குது, அவ்வளோ நிறைய காசு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, எப்படின்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் ரொம்ப பயந்தவங்க. அவங்க கன்னு, இந்த மாஃபியாஸ் இவங்கெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு அவங்களாம் பார்த்தாலே எரிச்சலாக வரும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீங்கள். ஸோ அவங்கள பார்க்க உங்களுக்கு கடுப்பாக தான் ஆகும். பட் அதே சமயம் ரொம்ப பயமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ கார்ஸ், அவ்வளோ பைக்ஸ் நிற்குது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ஓகே வந்துட்டாங்க போல, எனக்கு வேறு வேலையே இல்லை. அப்பாட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டார். இந்த மாஃபியா மீட்டிங்கை வீட்டில் வச்சு தொலையாதீங்கன்னா கேட்குறாரா அப்படின்னா சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை மனசில் திட்டிட்டு அப்படியே உள்ளாக்க வரீங்க. உள்ளாக்க அவ்வளோ பேர், நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இப்படி கசன்னு இருக்கு. ஐயோ யாரெல்லாம் இவங்களோ தெரியல அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் மாட்டில் அப்படியே போகிறீங்க. அப்போ ஒரு பாடி கார்டு உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் வள்ளி விடுங்களேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா பொலேட்டாக கேட்குறீங்க. அப்போ அந்த பாடி கார்டுமே வழி விட முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அந்த பாடி கார்டு கேட்குறான். நீங்கள் என்னோடய வீடு, நான் போகணும், வழி விடுங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த பாடி கார்டு
ஐயய்ய! மாஃபியாவோட பொண்ணா இருந்துட்டு இப்படி அழுகுது அப்படிங்கமா சொல்லிட்டு அவங்க வந்து விடுறாங்க, வழிய விடுறாங்க. நீங்கள் வந்து உள்ளாக போகிறீங்க. போயிட்டு அப்பா அந்த பாடி கார்டு அப்படிங்கமா சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா வந்து கை கால்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் அம்மாவையும் கை கால்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இவங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா முன்னாடி வந்து 7 பேர் வந்து சேர் போட்டு ஒய்யாரமாக உட்கார்ந்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்பா அப்படிங்கமா சொல்லிட்டு கயிறு அவுக்க போகிறீங்க. பட் அதில் வந்து ஒரு பர்சன் மட்டும் உங்களை உங்கள் கையை பிடிச்சி அந்த 7 பர்சனில் நம்ம 7 மாஃபியா பாஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த 7 மாஃபியாவில் வந்து ஒரு மாஃபியா மட்டும் உங்கள் கையை பிடிச்சி எடுத்து அவர் மடியில் வந்து உட்கார வச்சுக்கிறார். நீங்கள் வந்து விடுங்க, நான் என்னோடய அப்பாட்ட போகணும், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் வந்து சின்னுங்கிறீங்க. அப்படியே வந்து அந்த பர்சன் வந்து ஓ ஹாய் பேபி கேர்ள் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பேபி கேர்ளா அப்படிங்கமா சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக்கு விடுறீங்க. அழுக்கு விட்டுட்டு என்ன விடுங்க, நான் அப்பாட்ட போகணும் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அந்த பர்சனுமே வந்து அப்பா தானே பார்த்துக்கலாம், அப்பா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்றான் அந்த பர்சன். நீங்கள் வந்து நம்ம வீடா, இது ஏன் வீடு, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நம்ம வீடா, ஐயோ அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் வந்து என்னடி சொல்லும் என் பட்டுக்குட்டி ஒய்யனுக்கு என்ன கோவம் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பட்டுக்குட்டி ஒய்யனா யார் நீங்களாம்? முதல்ல என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? முதல்ல எதுக்கு எங்கள் அப்பா அம்மாவை கட்டி போட்டு வச்சுங்க, என்னை விடுங்க அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து நகல போகிறீங்க. அவங்க அப்பா வந்து ஹோபி பொண்ணை விடு அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க. ஆமாடா, அந்த 7 மாஃபியாஸும் வேறு யாரும் இல்லை, நம்ம மெம்பர்ஸ் தான், பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான். ஸோ அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து இப்படி சொல்லுவான், மாமா நாங்களே எங்கள் முறை பொண்ணை இத்தனை வருஷம் வச்சு பார்த்துருக்கோம், என்ன மாமா இப்படி ஒரு முறை பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்பா ஒரு டைரி தான் பார்த்தேன், அப்போ தான் இப்படி ஒரு முறை பொண்ணு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கான். 20 வருஷமாக எங்கள் கண்ணிலே கட்டம் வச்சுருந்துருக்கீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு ஹோபி வந்து உங்கள் அப்பாவை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் வந்து முறை பொண்ணா? அப்பா யாருப்பா இவர், என்னை விட்டால் சொல்லுங்கள் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க அப்பமே ஹோபி விடு அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து பாடி கார்டை வச்சுட்டு நீங்கள் தான் வந்து உங்கள் பாடி கார்டை கூப்பிட்றீங்க. அப்போ அவங்க வர்றாங்க. நீங்கள் வந்து ஐயோ முத்தண்ணா கயிறை அவுத்த விடுங்க அப்பாவுக்கு அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவருமே வந்து அவுத்துட்ருப்பார். ஸோ இப்போ தான் வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நம்ம ஹோபி சொன்னனால தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க உங்கள் பாடி கார்டை. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. விடவே மாட்டேங்கிறாரு நம்ம ஹோபி. ஸோ ஐயோ நான் சாரி நான் ஒய்யன்னு சொல்லியிருப்பேன். சாதுவனி மன்னிச்சிருங்க, ஓகேவா? ஸோ நான் இதுலேருந்தே ஓகேவா, நான் இதுலேருந்து ஷாதுனே வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, ஓகேவா? பேக் டு த ஸ்டோரி. அப்போ வந்து நீங்களுமே என்ன செஞ்சிடுறீங்கன்னா வந்து இறங்கிடுறீங்க. அப்படியே ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருப்பீங்க அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு. அப்போ யாருப்பா இவர், எதுக்கு நம்ம வீட்டில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க? அப்புறம் எனக்கு தான் கூட்டம் அலர்ஜின்னு தெரியும்ல அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து இல்லைடாம்மா நான் சொல்வேன்ல மாமா அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாரு உங்கள் அப்பா. நீங்கள் வந்து ஆமாம் என் மாமா ரீசெண்டாக மாஃபியா இதில் இறந்து போனாங்களே அவங்க தானே அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து ஹோபி தான் வந்து ஓ மேடம்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. உன்னோட மாமாவுக்கு 7 அழகான மாமா பையங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லையே அப்படிங்கமா சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்லிவிட்டு அப்படியே உங்களே தான் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. அப்போ நீங்கள் தான் வந்து அப்பா என்னப்பா சொல்ல வர்றீங்க, முழுசாக சொல்லுங்களேன். 7 மாமா இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, அத்தையும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் நம்ம பேசுகிறது இல்லையே, இப்போ எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து உங்கள் அப்பா தான் அது இத்தனை வருஷமாக பேச இவங்க ட்ரை பண்ணாங்க, பட் நம்ம தான் பேசலை அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அப்பா. நீங்கள் வந்து எதுக்குப்பா பேசலை, என்ன தான் ஆச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அப்பா வந்து அது ஒரு சின்ன சண்டைடா, அதுக்கப்புறம் வந்து அதில் உன்னோட அம்மாவை அடிச்சிட்டாங்க, அதனால தான் இத்தனை வருஷம் பேசலை. ஓகே பேசலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் உன்னோட மாமா இறந்துட்டாங்கடா அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து
சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். அது எனக்கும் தெரியுமே. ஸோ எதுக்காக இப்போ இவங்க 7 பேர் வந்திருக்காங்க? என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னப்பா பேசுகிறாங்க இவங்க? அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து உங்கள் அப்பா தான், இப்போ ஹோபிக்கு உன்னை பிடிச்சிருக்கான், உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டான். நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படிங்குமா சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னச்சே, என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? ஐயோ, என்னாலாம் முடியாது. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு நான் பேசாமல் சன்னியாசியாக போயிடுவேன் அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஹோபி தான் வந்து, பேபி ஷாது பேபி, என்ன இப்போல்லாம் சொல்கிற? என்னோடய பேபி கேர்ள் தானே நீ அப்படிங்குமா சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து அது பேபி கேர்ளா, பேபியா, என்னடா கன்றாவி கிரிஞ்சுது அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு, அப்பா எனக்கு ஒரு மாதிரியாக தலை சுற்றுது, நான் மேலே போகிறேன் அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அப்போ வந்து ஹோபி தான் வந்து, பேபி எங்கம்மா போகிற அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஹலோ மிஸ்டர், என்ன பேபின்னு கூப்பிடாதீங்க அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் மாட்டில் குடு குடு குடுன்னு ஓடிடுறீங்க. அப்போ வந்து நம்ம மிச்ச மெம்பர்ஸ்லாம், என்னாச்சு, அவள் எதுக்கு ஓடுறா, என்ன அலர்ஜி, என்ன தலை சுற்றுது அப்படிங்குமா சொல்லிட்டு நம்ம ஆரம் தான் கேட்குறாரு. அப்போ ஜிம்மன் தான், ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ அப்படிங்குமா சொல்லி கேட்கும். அப்போ ஹோபி வந்து வாயிலே அடிச்சிட்டு, அவள் இப்போ தாண்டா மருந்து தயாரிச்சிட்டு வர அப்படிங்குமா சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா தான், அவளுக்கு கூட்டமாக இருந்தாலே சேராது, ஸோ அவள் அதனால மேலே போயிருக்கா, சரி இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்குமா சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் அப்பா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்து போயிருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஹோபி தான் வந்து, மாமா இங்கே பாருங்க, சின்ன வயசுலேயே எனக்கும் அவளுக்கும் தானே மேரேஜ்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிறந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தா எங்கள் 7 பேரில் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இத்தனை நாளாக. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியும் உங்கள் பொண்ணு மேலே எனக்கு ஒரு கண்ணாக தான் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என் மாமா பொண்ணு வேறு, இவங்க 6 பேருக்கும் அவளை பிடிக்கல. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேசாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படிங்குமா சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து கேட்குறாரு. உங்கள் அப்பா வந்து, அவளுக்கு மாஃபியானாலே பிடிக்காது, அப்புறம் இந்த கன்னு ஷூட்டிங் சவுண்டு இதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக சேராது அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ வந்து நம்ம ஹோபி தான் வந்துட்டு, அதுக்கு என்ன பிரச்சனை, அவள் இருக்கையில் கன் வைக்க மாட்டோம், ஷூட்டிங் பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், எங்கள் பாடி கார்ட்ஸ் பார்த்துக்குவாங்க, உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் இவங்கெல்லாம் மாஃபியா தான், பட் எந்த ஒரு தப்பான செயலும் செய்ய மாட்டாங்கன்னு. ஸோ அவருக்குமே இஷ்டம் தான் கொடுக்குறதில்ல, பட் உங்களுக்கு பிடிக்கலையே அப்படிங்குமா சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து, சரி ஒரு வாரத்துக்கு இங்கே வந்து தங்குற மாதிரி பார்த்துக்குங்க, பட் எந்த பாடி கார்டும் வேணாம் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அப்பா. அப்போ வந்து ஹோபி நம்ம மெம்பர்ஸ்லாம் வந்து ஓகே அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பாடி கார்ட்ஸ்லாம் போக சொல்லியிருப்பாங்க, போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட், ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து தந்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் போய் படுத்தவங்க தான் ஒரு நைட்டு ஒரு 8 o'clock ஆகுது. இப்போ தான் நீங்கள் முழிச்சு வரீங்க. அம்மா தலை வலிக்குதுமா, ரொம்ப நேரம் தூங்கினா இப்படி தான் தலை வலியாகிடுது அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்து அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே வரீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக யார் உட்காந்துருக்கா என்ன இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து கிச்சனுக்குள்ளே போகலான்னு பார்த்தா டைனிங் டேபிளை தாண்டி தான் கிச்சன் போகணும். ஸோ டைனிங் டேபிளில் வந்து அவங்க யாரோ பிடிச்சி அவங்களோட லேப்பில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் வந்து நல்லா கண்ணை திறந்து பார்க்குறீங்க, பார்த்தா நம்ம ஹோபி. நீங்கள் வந்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு எந்திரிச்சிருப்பீங்க. பேபி கேர்ள், உனக்கு தலை வலிக்குதா என்ன, நான் வேணா மம்மா வேணா உனக்கு அழகாக மசாஜ் பண்ணி விடட்டுமா அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து, மாமாப்பா நீயா, ஐயோ எனக்கு வேணாம்ப்பா அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் குடு 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 குடுன்னு உங்கள் அப்பாட்ட ஓடுறீங்க. அவங்க அப்பா வந்து,
அப்பா என்னப்பா பண்ணுற, இவங்க எல்லாம் எதுக்கு நீ இப்படி கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுருக்க அப்படிங்கமா சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஹோபி மட்டும் இருக்கிறதா தான் நினச்சிருப்பீங்க. பட் ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம மிச்ச மெம்பர்ஸ்லாம் உட்காந்து உங்களையே தான் குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, அம்மா எங்கே அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவருமே உங்கள் அப்பாவுமே வந்து அவள் கிச்சனில் தான் இருக்கா அப்படிங்கமா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நீ என்னோட வா அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க உங்கள் அப்பாவை கைப்பிடிச்சு. உங்கள் அப்பாவுமே சரி அப்படிங்கமா சொல்லிட்டு வராங்க. மெம்பர்ஸ் இன்னும் உங்களுக்கு குருன்னு பார்க்குறாங்க. இப்போ ஹோபியை சேர்ந்து உங்களுக்கு குருன்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே கிச்சனுக்கு உங்கள் அப்பாவை நைஸாக கூப்பிட்டு போயிட்டு உங்கள் அம்மாவை இங்கே வச்சுட்டு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க 2 பேரும், இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே தங்க வச்சிங்க அப்படிங்கமா சொல்கிறீங்க கேட்குறீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, ஷாதுமா நீ தப்பாக எடுத்துக்காத, இன்னும் ஒரு 1 வீக்கில் உனக்கும் ஹோபிக்கும் வந்து நிக்காமா அப்படிங்கமா சொல்கிறாங்க. நிக்கா மீன்ஸ் மேரேஜ் ஓகேவா, முஸ்லீம் சைடு மேரேஜ் ஓகேவா. ஸோ அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னது மேரேஜா, என்னாலாம் முடியாது, ஐயோ என்னால் முடியாதுமா ப்ளீஸ் வேண்டாம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கமா நீங்கள் சொல்கிறீங்க. பட் உங்கள் அப்பா வந்து இல்லைடாம்மா சின்ன வயசுலேயே முடிவு எடுத்தது, இல்லைனா வந்து பார்த்துக்கோ அப்படிங்கமா சொல்லிட்டு உங்களை பயம் வேற காட்டுறாங்க. நீங்கள் வந்து ஐயோ சின்ன வயசுலேயே ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்களே, ஆனா அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாடா நாங்கள் பேசினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் தான் நினச்சோம். பட் அவங்களே வந்துட்டாங்க, டிசைட் வேறு பண்ணிட்டாங்க யாருன்னு அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து யார் தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அப்பா வந்து ஹோபி தான் அப்படிங்கும்போது சொல்கிறாரு. ஹோபியா, அது யார் அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த இங்கே டைனிங்கில் உட்காந்துருக்காங்க வந்து அப்படி சொல்லவும் நீங்கள் வந்து அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஹோபி வந்து உங்களை பார்த்துட்டு ஹாய் பேபி கேர்ள் அப்படிங்கும்போது சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்னது இவனா, ஐயையோ எனக்கு வேணாம் அப்படிங்கும்போது சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன கொஞ்சம் விட்டால் ரொம்ப தான் பண்ணுற அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரிப்பா கோவப்படாத, சரி நான் இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன், பழகினா தானே, கற்பனையிலேயே வாழ்ந்துட்டேன், நல்லவர் வல்லவர்னு வாழ்ந்தேன், இப்படிப்பட்ட மாஃபியாவை தான் என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, பரவாயில்ல நீங்களே ஒரு மாஃபியா, இவனும் ஒரு மாஃபியா தானே, பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு ஒரு வழியாக நீங்களுமே ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் வந்து ஹோபிட்டே வந்து சொல்லியிருப்பாங்க, மெம்பர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க, இன்னும் 1 வீக்கில் வந்து நிற்க வச்சுக்கலாம், எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. அப்போ ஹோபிக்கா கையும் புரியல காலும் புரியல, அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்து எப்படி சொல்கிறது, மாமா பொண்ணு இருக்காளா இல்லையா, இருந்தால் இப்படி இருப்பாளா அப்படி இருப்பாளா அப்படிங்கும்போது சொல்லிட்டு யோசித்து வளர்ந்த பையன். ஸோ அவருக்கு மற்ற மெம்பர்ஸ்லாம் அதை டேக் இட் ஈஸி அப்படிங்கும்போது சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் ஹோபி வந்து அதை சீரியஸாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து உங்களுக்காக இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு சிங்கிளாக. ஸோ இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணதில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர். ஸோ நீங்கள் வந்து ஓகேங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்து தூங்கியிருப்பீங்க. காலையில் எந்திரிச்சு வராங்க மெம்பர்ஸ்லாம், பார்த்தா நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க ஒரு மாதிரியா, எப்படி சொல்கிற ஒரு ஆட்டிடியூடான, நீங்கள் பாவாடை தாவணி தான் போட்டிருக்கீங்க. பட் உங்கள் காலை எடுத்து உங்களோட இன்னொரு கால் மேலே போட்டு அப்படியே தலையை விரித்து போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இதை வந்து நம்ம மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. உங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்தா வந்து உங்ககிட்ட நின்று ஏன் ஏன் இதை குடிச்சிடுறாம்மா ப்ளீஸ் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன தைரியம் தான் எனக்கு தெரியாமா இந்த பையன் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் தான் கத்திகிட்ருக்கீங்க. அப்போ மேலேருந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஹோபிலாம் வந்திருப்பாங்க. வந்து பார்த்துட்டு மாமா என்னாச்சு, எதுக்கு ஏன் இப்படி கத்திகிட்ருக்கா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அப்பா எதுவுமே சொல்ல, உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை பார்த்து டேய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவள்கிட்ட அவனை பற்றி பேசாதானே, திரும்ப பேசுகிற, என்ன திமிரா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து உங்கள் அப்பா தான் வந்து
ஒயன் ஒயன் ப்ளீஸ், அது வந்து அவளோட ஃப்யூச்சருக்கு நல்லது. நீ ப்ளீஸ் அடம் பிடிக்காமல் இந்த மருந்தை மட்டும் குடிச்சிக்கேன் அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து அப்படி கெஞ்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா வந்து ஒயன் ஒயன்மா ப்ளீஸ், சாரி ஒய்யன் ஒய்யன்னே வருது. ஐயோ சாதுவக்கா சாதுவனே மன்னிச்சிருங்க ஓகேவா, ஒய்யன்னே வருது எனக்கு. ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. நான் அப்பப்போ இந்த மாதிரி ஒய்யன் ஒய்யன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஷாதுன்னு நினச்சிக்கோங்க ஓகேவா, ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஓகே பேக் டு த ஸ்டோரி. ஷாதுமா ப்ளீஸ்மா இதை குடிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எதுக்கு நான் போயிடுவேன், உன் மகன் வந்துடுவானா? அதுக்கு வாய்ப்பே இல்லடி, நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கமா சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பாட்டில் மாதிரி ஒரு மருந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே வாங்கிட்டு தூக்கி வீசிட்டீங்க. மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா இவ பண்ணுறா அப்படிங்கமா சொல்லிட்டு. அப்போ வந்து உங்கள் மாமா தான் வந்து ஜெகே என்னோட ரூமில் ஒரு பாக்ஸில் ஒரு பிங்க் கலர் மெடிசன் இருக்கும், பிங்க் கலர் பாக்ஸில் பிங்க் கலர் மெடிசன், அது மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க சீக்கிரம் அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எதுக்கு அவனை விட்டு எடுக்க விடுறான், எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம்லாம் தெரியும்ல, என்னத்துக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, அவளை எதுக்கு சமாதானப்படுத்தின, எதுக்கு அவளை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்ட, எதுக்கு ஒத்துக்க வச்ச, நான் உன்னை கேட்டேனா, அவளை கல்யாணம் பண்ண வை நான் கேட்டேனாடா அப்படிங்குமா சொல்லிட்டு உங்கள் அப்பாவே நீங்கள் டா போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து ஷாதுமா ப்ளீஸ் விட்டுருடாமா, என் பாவம் இல்லை, அவள் உடம்புல தான் நீ இருக்க, அவளுக்கு வலிக்குள்ள அப்படிங்குமா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆமாம் அவள் உடம்புல தான் நான் இருக்கேன், பட் எனக்கும் வலிக்கும்ல, யாரை கேட்டால் அவனுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிங்க, அதுவும் இவன் எப்படிலாம் நடந்துக்கிறான், அவன் பொண்ணை பிடிச்சி உன் கண்ணு முன்னாடியே அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான், நீனும் ஒன்றும் சொல்லாமல் இருக்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிகிட்ருக்கான், என்ன பழக்கம் இது அப்படிங்கமா சொல்லிட்டு ஆச்சா போச்சான்னு கத்திகிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து ஜேகே வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, என்னடா நேற்று அவ்வளோ அமைதியாக எப்படி சொல்கிறது, ரொம்ப அமைதியாக இருந்த பொண்ணு இப்போ வந்து இப்படி இருக்காளே அப்படிங்கமா சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து உங்கள் அப்பா தான் வந்து எல்லோரும் கை காலெலாம் பிடிங்க அப்படிங்கமா சொல்லிட்டு பிடிஎஸ் மெம்பர்லாம் கூப்பிட்றாங்க. எல்லாருமே ஒருத்தர் கை பிடிக்கிறாரு, இன்னொரு கை பிடிக்கிறாங்க, கால் எல்லாத்தையும் ஊற்றிட்டு உங்கள் அப்பா வாயை பிடிச்சி மருந்தை ஊற்றி குடிக்க வச்சுறாரு ஒரு வழியாக. நீங்கள் அப்படியே வந்து படுத்துடுறீங்க. ஸோ படுத்த உடனே உங்கள் அம்மா தான் வந்து பெட்ஷீட் எடுத்து போற்றி விட்றாங்க. சோஃபாவில் தான் இருக்கீங்க. ஸோ பெட்ஷீட் எடுத்து போற்றி விட்டுட்டு காலையிலேயே சாப்பாடுலேயே கொடுத்துருக்கணும், மறந்து தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. உங்கள் அப்பா வந்து ஏண்டி இனிமேலாச்சும் கரெக்டாக கொடுத்துரு அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து மெம்பர்ஸ் தான் இங்கே என்ன நடக்குது மாமா, எதுக்கு ஒய்யன்னு இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உங்கள் அப்பா தான் சொல்கிறாங்க, அது வந்து இவளுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்துருச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹோப்பியா வந்து எப்போலேருந்து இது இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து இது ஒரு ரீசெண்டாக ஒரு 4 வருஷமாக இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கு என்ன மெடிசன், இப்படி தான் மெடிசன் மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஹோபியா வந்து உங்கள் அப்பாட்ட. அப்போ உங்கள் அப்பா வந்து இல்லை இதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது, அதுக்காக தான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் இங்கே அனுப்பி வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியும், உங்கள் அம்மா அப்பாவுக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியும், அப்புறம் உங்கள் அம்மா அப்பா இறந்து போகலைங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. மெம்பர்ஸ்க்கெலாம் ஷாக்கு. ஏன்னா வந்து இந்த மல்டி டிஸார்டர் இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறது, அவங்க அம்மா அப்பா தான் இங்கே அனுப்பி வச்சதுங்கிற வரைக்கும் தெரியுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்திருக்கும். எப்போனா நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கையில் வந்திருக்கும். ஸோ அப்போலேருந்தே இந்த மாதிரி வந்து மெடிசன் குடிச்சு தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சு எப்படி சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு பேபிஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து
இந்த இந்த டிசீஸ்லேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இது பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. ஸோ நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க. அப்புறம் உங்கள் குரு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அது அதுக்கப்புறம் வந்து இது உங்கள் மாமா அப்புறம் அத்தை ஓகேவா, உங்களுக்கு வந்து முஸ்லீம் இதில் சொன்னால் வந்து புரியாது. நிறைய பேருக்கு வந்து அந்த ஒன் ஷாட்லேயே புரிஞ்சிருக்காது. ஹோபி இன்னொரு ஒன் ஷாட் போட்டிருப்பேன். ஸோ அதுலேயே புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அத்தை மாமானே வச்சுக்கிறேன். ஸோ ஸோ உங்கள் அத்தை மாமா வந்து உயிரோடு தான் இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். பட் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க ஓகே அவங்க இல்லை இருக்காங்க, பட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க உங்கள் அப்பா. ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ மெம்பர்ஸ்க்கு வந்து இது ஷாக்காக தான் இருந்திருக்கும். பட் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அவங்களோட பிளான் தான் இதெல்லாம். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து ஓகேவா. அப்போ வந்து ஹோபி தான் வந்து என்ன சொல்கிறீங்க, அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறது இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கமா சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து கேட்குறாரு. அப்போ உங்கள் அப்பா வந்து அது வந்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் எனக்கு ஃபோன் எடுத்து சொன்னாங்க. நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டோம். பட் இப்போ தான் வந்து உங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஹோபிக்கு மெம்பர்ஸ்க்கெலாம் செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து இத்தனை வருஷமாக பேசாமல் இருந்திருக்காங்க. பேசுகிறதுக்காக தான் இந்த ஐடியாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்க இத்தனை வருஷமாக 5 வருஷமாகவும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லவும் ஓகே பிளான் தான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே நம்ம ஹோபியுமே விட்டுருப்பார். எப்படி சொல்கிறது, எப்படின்னா வந்து அப்போ மாமா நம்ம வந்து இன்னும் 3 டேஸ்லேயே மேரேஜ் வச்சுக்கலாம். அம்மா அப்பாவே நான் வர வச்சிட்றேன் இங்கே. மேரேஜ் நம்ம இங்கேயே முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட மேன்ஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறோம் அப்படிங்கமா சொல்லிட்டு மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மாக்கெலாம் வந்து ஓகே வேறு வழி இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து எந்திரிச்சிருப்பீங்க. அப்புறம் நார்மலாக வந்து உங்களோட அந்த ஷாப்புக்கு போகிறது, மருந்து தயாரிக்கிறது, உங்கள் வேலையை ரெகுலராக இப்படியே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, உங்களுக்கு சாரீலாம் கொண்டு வராங்க. உங்களுக்கு சொல்லிட்டாங்க இன்னும் 3 டேஸில் மேரேஜ் அப்படிங்கமா சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்கன்னா, நீங்கள் தூங்குகிற கேப்பில் வந்து மருந்து ஊற்றி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்திரிக்கல் வந்து நார்மலாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்குமே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது, டிஸார்டர் இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு தெரியும். ஸோ நீங்களுமே வந்து அதோட தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஸோ அப்போ வந்து அப்படியே வந்து சாரீஸ்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு செம்மையாக ஒரு ரெட் கலர் சாரீ எடுத்து தராங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்பா இந்த சாரியா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அப்பாவுமே வந்து ஆமாம்மா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கமா சொல்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாரீ. ஸோ அப்படியே வந்து ஜுவல்ஸும் எல்லாமே வந்து ஷாப்புக்கெலாம் போகல, எல்லாத்தையும் நேரடியாக வந்து வீட்டுக்கே வர வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து ஜுவல்ஸும் செலக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நிக்காக்கான அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து நிக்காவுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே கூப்பிடுவாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, உங்கள் வீடும் ஹோபி வீடும் பக்கம்தான். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் நடந்து போனால் வந்து அவங்க வீடு வந்துடும். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, பொண்ணை கூட்டி போய் உட்கார வச்சுட்டு பொண்ணோட கையில் வந்து ஒரு வெத்தலை கொடுத்துருவாங்க. அப்புறம் முன்னாடி ஒரு டேபிள் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஹிந்துஸ்க்கெலாம் ஹல்தி ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி முஸ்லீமுக்கு வந்து மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஹோபி வீட்டு ரிலேட்டிவ்ஸும் உங்கள் ரிலேட்டிவ்ஸும் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். அப்புறம் வந்து முடிஞ்சுட்டு அப்படியே வந்து ஹெல்தி ஃபங்க்ஷனில் பொண்ணு மாப்பிள்ளையை ஒன்றா வச்சு அந்த சந்தனம் தடவுறது எல்லாம் நடக்கும். பட்
முஸ்லீமில் வந்து எப்படி நடக்கும்னா வந்து தனித்தனியாக நடக்கும். பட் வந்து கையில் வந்து அந்த வெத்தலையில் மருதாணி எடுத்து வைக்கிறது, மாதுளப்பழம் போடுறது இதெல்லாம் இருக்கும். பொறமகன் போடுறதெல்லாம் இருக்கும். என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு வீட்டு ஆட்களும் மாப்பிள்ளை வீட்டு ஆட்களும் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு போடுவாங்க. அடுத்து வந்து அப்படியே வந்து மாப்பிள்ளை வீட்டு ஆட்களும் பொண்ணு வீட்டு ஆட்களும் அடுத்து மாப்பிள்ளைக்கு போய் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தான் அம்மா அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு புக்கு மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அது என்னென்னா கல்யாணம் ஆயிடுச்சு சாட்சி அப்படிங்கமா சொல்லிட்டு கல்யாண சாட்சி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? சைன் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பொண்ணு வீட்டிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி வந்து சாட்சி வந்து எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் சைன் பண்ணிவிட்டு அப்படியே மாப்பிள்ளைட்டையும் அதே மாதிரி வாங்குவாங்க. அதே புக்கில் வந்து மாப்பிள்ளைட்டையும் வாங்குவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிக்கா ஸ்டார்ட் ஆகுது. அந்த முடி கோர்த்து விடுறது, அது ஒரு செயின் ஒன்று போடுவாங்க. ஸோ அதெல்லாம் போடுறது எல்லாமே நடக்கும். ஸோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியுது. அப்படியே வந்து கொஞ்சம் டேஸும் போகுது. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் டேஸும் போகுது. கொஞ்சம் டேஸ் போயிட்டே இருக்கையில் வந்து எப்பயுமே ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அத்தை தான் வந்து மருந்து ஊற்றுவாங்க நீங்கள் தூங்கிட்டு இருக்கையில். பட் இன்றைக்கி வந்து உங்கள் அத்தை ஊற்ற மறந்துட்டாங்க. நீங்கள் அந்த குதிக்கிறீங்க. எப்படி சொல்கிறது, அப்படி கத்திகிட்ருக்கீங்க. யாரை கேட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? கல்யாணம் முடிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு, என்னை வெளியே வரவில்லைன்னா நான் வரமாட்டேன்னு நினச்சிங்களா? என்னை இப்படி மாற்றிட்டீங்களே, என்னை இவ்வளோ நாள் வெளியே வர விடலை அப்படிங்கும்போது சொல்லிட்டு இருக்கிற பொருளெல்லாம் சொல்லியே ஒடிக்கிறீங்க. ஹோபி வந்து ஒயன் அப்படிங்கும்போது கத்துறாரு. நீங்கள் வந்து ஹோபி அப்படிங்கும்போது சொல்லிட்டு கத்துறீங்க. இவ்வளோ நேரம் ஹோபி மா அப்படிங்கும்போது சொல்லிட்டு மான்னு சொல்லி கூப்பிட்டாங்களே, பேபி அப்படிங்கும்போது சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக தான் கூப்பிட்டுருப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து ஹோபி அப்படின்னு கூப்பிடுவோம். ஹோபிக்கே ஷாக்கு. ஹோபி வந்து என்னடி டேன்னு கூப்பிட்றா அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்து உனக்கெலாம் என்னடா மரியாதை டால்டா டேன் தான்டா கூப்பிடுவேன் டால்டா என் ஃபோனில் நல்லா வருது. ஆமாம், என்ன நினச்சிட்ருக்க? என்னை யாரை கேட்டுற கல்யாணம் பண்ணிட்டு வந்த? உனக்கு கண்ணுக்கே சொன்னாலும் இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாலும் இல்லையா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டிங்களே, பாருங்கடா அவனை என்ன பண்ணுற அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனை அடிக்கிறதுக்கு துரத்திட்டு போகிறீங்க. பட் அவன் நம்ம ஹோபி வந்து என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் போகிறேன் அப்படிங்கமா சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து என்ன செஞ்சுருப்பாருன்னா உங்களோட ஹேரை வந்து பிடிச்சிருப்பாரு. நம்ம ஹோபி அண்ணா பாவம் நான் வலிக்கும் அப்படிங்கமா சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் அந்த கேப்பில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நம்ம விமென் குக் வந்து ஒருத்தர் வந்து உங்கள் கை, இன்னொருத்தர் இன்னொரு கை, அப்புறம் எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து உங்களை படுக்க போட்டு அப்படியே ஒரு வழியாக மருந்தெல்லாம் ஊற்றியாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் அப்படியே வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் நாள் மயக்கத்தில் கிடப்பீங்க. அப்புறம் நார்மலாகிடுவீங்க. இப்படியே தான் போகுது கொஞ்ச நாள். அப்படியே ஒரு 3 years கிட்ட வந்து போயிடுது. இப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க. உங்களுக்கு அந்த டிஸார்டர் வந்து க்யூர் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்கள் வயிற்றில் வந்து ஒரு பேபி இருக்குது. நீங்கள் வந்து அதுகிட்ட பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் பாய் பேபியா கேர்ள் பேபியா தெரியலையே, நான் உன்னை என்னன்னு கூப்பிட்றது, பட்டாணின்னு கூப்பிடட்டுமா? என் அழகு பட்டாணி. நீங்கள் பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பேர் வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பட்டாணின்னு கூப்பிட்டவா அப்படிங்குமா சொல்லிட்டு ஒரு 7 மாதம் இருக்கும். 7 மாதம் இல்லை, ஒரு 6 மாதம் இருக்கும்னு வச்சுக்கலாமே. ஸோ நீங்களாம் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஹோபி வந்து பக்கத்தில் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போ வந்து அவர் தான், என்னடி பட்டாணி கிட்டானின்னு பட்டாணி குருமா எதுவும் வைக்க போறியா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து பட்டாணி குருமாவா, போங்க, நான் வந்து நம்ம பேபிக்கு வந்து பட்டாணின்னு கூப்பிட்டு பட்டாணின்னு இப்போதைக்கு நான் கூப்பிட்டு பேச போகிறேன் அப்படிங்குமா சொல்கிறீங்க. ஹோபி வந்து திங்கிற பொருளை போய் எதுக்குடி புள்ளைக்கு வச்சுக்கிற அப்படிங்குமா சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்து ஹோபி நல்லா இல்லையா என்ன அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஹோபி வந்து ஐயோ இந்த க்யூட்னஸ் வச்சு தாக்குறாயா அப்படிங்குமா சொல்லிட்டு
நல்லா தான் இருக்குது, கூப்பிட்டு வருவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு இந்த கன்னு ஷூட்டிங் இதெல்லாம் பயம் இல்லை, பழகி போச்சு. ஸோ நீங்களே வந்து இப்போ கன்னு ஷூட்டிங்லாம் வந்து நீங்களுமே கற்றுட்டு இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு இன்னசென்ட்டாக இருந்த கேர்ளை ஒரு மாஃபியா கேர்ளாக மாற்றிட்டாங்க இந்த 3 வருஷத்தில். ஹோபி என்னத்தான் வேணான்னு சொன்னாலும் உங்கள் அத்தை மாமா மிச்சம் 6 மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உங்களை அப்படி மாற்றிருப்பாங்க. நீங்கள் வந்து நீயும் அப்பா மாதிரி வந்துடாத, உன்னோட தாத்தா மாதிரி, உன்னோட 2 தாத்தா மாதிரி நல்லா பெரிய மாஃபியாவாக வந்துடு அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஹோபி வந்து என்ன மாதிரி வர வேணாம்னு சொல்லிட்டு அப்பா ஏன் இப்போ மாதிரி வரணும்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து நீ என் பிள்ளைக்கு மாஃபியாவே கற்றுக்க விட மாட்டா, நான் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி அவங்க 2 பேரில் யார் வந்தாலும் அவங்க மாஃபியா தான் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து ஹோபி வந்து இந்த மேடம் தான் ஏதோ கன்னு ஷூட்டிங்க்கு பயம் கன்னுனா பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து அதான் உங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை இப்படி மாற்றிட்டீங்கள்ல, எனக்கும் மாஃபியா பிடிச்சி போச்சு, என் பிள்ளைக்கும் பிடிக்கும் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து பட்டாணிகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்படியே வந்து கீழே இருந்தால் உங்கள் அத்தை ஷாதுமா இங்கே வாடாமா அப்படிங்குமா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து இந்த வரேன் அத்தை அப்படிங்குமா சொல்லிட்டு சரி நான் கீழே போகிறேன் அப்படிங்குமா சொல்லிட்டு போயிருப்பீங்க. அப்புறம் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெகுலராக என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வாக் நடக்கிறது, அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து பெட்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதோடலாம் விளையாடுறது, டாக்ஸ் இல்லை கேட்ஸ்லாம் வச்சு விளையாடுறது, இப்படியே ஒரு 10லேருந்து 15 வருஷம் ஒரு 10 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து நீங்கள் தான் வந்து சிம் எங்கடா இருக்க, குக்கி எங்கடா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களுக்கு 2 ட்வீன் பாய் பிறந்திருக்கும். அவங்க 2 பேருக்கும் வந்து 10 வயசு ஆகுது, 10 வயசு ஆகுது. ஸோ அவங்க எங்கே நீங்கள் வந்து கத்திகிட்ருக்கீங்க. அப்போ வந்து குக்கியும் சிம் வந்து அம்மா இங்கே தான் இருக்கோம்மா, நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் அப்படிங்குமா சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்காங்களான்னு பார்த்தா கிளம்பிட்டு நம்ம ஜிம்மினையும் ஜேகேயும் வந்து போட்டு அவங்க 2 பேரும் அடிச்சிட்ருக்காங்க. 4 பேர் சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுருது. நீங்கள் போயிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 4 பேரும், எப்போ பார்த்தாலும் இதே சண்டை வேலையாக போச்சு, என்ன ஸ்கூல் நேரத்தில் அவன்கிட்ட என்னடா வம்பு பண்ணிகிட்ருக்க ஜேகே அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து கத்துறீங்க. ஜேகே வந்து நான் என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளை தான் வந்து என்னை அடிச்சுட்டே இருக்கான் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்ண குக்கி வந்து உங்கள்கிட்ட இல்லைம்மா சித்தா தான் வந்து இப்படி பண்ணார் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து தான் அப்படிங்கிற ஒரு சத்தம் தான். அப்படியே வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் பேசையில் கூட. ஸோ அப்போ 4 பேரும் வந்து பிரிஞ்சு தனியாக நான் கிளம்பிட்டேன் சித்தா அப்படிங்கும்போது நான் கிளம்பிட்டேன் மாமா அப்படிங்கும்போது சொல்லிட்டு மாமாவா பெரியப்பாவா தெரில ஏதோ ஒன்று, நான் கிளம்பிட்டேன் அங்கிள் அப்படிங்குமா சொல்லிட்டு சிம் குக்கி வந்து கிளம்பி போகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து இப்போ அவங்களே வந்து பேக் ஹக் யாரோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஹோபி ஜஸ்ட் டேக் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவர் கையை வந்து எடுத்து விட்றீங்க. ஹோபி வந்து என்னடி பொண்டாட்டி இப்படி பண்ணுற நின்று அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவர் அப்போ ஒன்ட்டி லிப்ஸ் வச்சுட்டு கேட்குறா. நீங்கள் வந்து இப்படி ஏதாச்சும் பண்ணுவேன்னு தெரியும்டி அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அந்த போயிட்டு அப்படிங்குமா சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து போயிருப்பார். நீங்கள் வந்து சிரிச்சிட்டு நிற்கிறீங்க. இதோட இந்த 1 ஷாட் முடிச்சுக்கிறேன். இந்த 1 ஷாட் வந்து ஷார்ட்டாக இருக்குன்னு எனக்கும் தெரியும். பட் இதுக்கு மேலே வந்து நான் எப்படி சொல்கிறது, எனக்கு இதுக்கு என்ன போடுறது, என்ன மாதிரி ஐடியாஸ் போடுறது, என் மைண்ட் வந்து ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல எனக்கு. பட் இதுக்கு மேலே எனக்கு என்ன போடுறதுனே தெரியல. ஸோ எனக்கு எப்படி சொல்கிறது, இன்னும் வேறு 1 ஷாட் ரெக்வெஸ்ட்லாம் இருக்குது இன்னும். ஸோ அதெல்லாம் கூட பார்க்கணும். பட் நான் எதுவுமே இன்னும் பார்க்கல. இவங்க ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்களா, என்னோடய ஷாத்து வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தனால வந்து ஓகே அப்படிங்குமா சொல்லிட்டு போட்டுடலாம், அப்படி இதை இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் சொல்லிட்டு வந்திருப்பேன். என்னன்னு சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி மூடே இல்லை. ஸோ அதான் ஓகே ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படிங்குமா சொல்லிட்டு
பண்ண வந்துட்டேன். அப்புறம் தான் வந்து ஓகே எனக்கு இதுக்கு மேலே ஐடியாவே இல்லை. ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எனக்கு ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஐடியா இருந்துச்சு. பட் ஸ்டோரி போக போக எனக்கு வந்து என்னோடய மைண்ட் வந்து பிளாங்க் ஆயிடுச்சு. நான் வந்து நீங்கள் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக கேட்டப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்து நான் ரொம்ப யோசித்து சொல்லியிருப்பேன். நான் என்ன தான் வந்து யோசித்து சொன்னாலுமே ஸ்டோரிஸ்லாம் நான் இந்தளவுக்கு ரொம்ப நேரம் கேப் போட்டு யோசிக்க மாட்டேன். பட் இதில் வந்து நான் யோசித்து எதனாலங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப யோசித்து தான் சொன்னேன், எனக்கே தெரியுது. ஸோ ஷாது அண்ணி மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கலன்னா. நீங்கள் இந்த டைப்பில் கேட்டிங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல அண்ணி. ஓகே. அப்புறம் எல்லாருமே உங்கள் ஹெல்த்தை வந்து பார்த்துக்குங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க எல்லோரும். ஏதாச்சும் பர்த்டே ரெக்வஸ்ட் இல்லை ரெக்வஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, நான் அதை பண்ணுவேன். அப்புறம் வந்து என்ன எல்லோரும் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டில் நேற்று. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் தான் நம்ம சூன் நம்மளோட எய்மை வந்து நோக்கி வந்து போயிட்டே இருக்கும். இன்னும் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதனால் வந்து நம்ம ஃபேமிலியோட க்ரோத் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டோடு வரேன். அது வரைக்கும் பாய் பாய்.